ஏன்னா, வீட்ல நடக்கிற ஒரு எமோஷனலா ஒரு சின்ன விஷயம், அத எடுக்கிறதுக்கே என்னால முடியாது. ஆனா, மாரி செல்வராஜ் அவனுடைய ஃபர்ஸ்ட் படத்துல ரொம்ப பெயினான ஒரு படத்த எடுத்துட்டான். நான் கேட்டேன், "டேய்! இவ்ளோ பெயினா ஒரு படம் எடுக்கிறியே, ஓகேவாடா? உன்ன சுத்தி இருக்கிறவங்கலாம் அவங்க என்னடா சொல்ல போறாங்க?" அப்படின்னு நான் கேட்டேன் நானு. பட் ஆனா அவனுக்கு அத எடுத்து காட்டுறதுல, எடுத்து பார்க்கறதுல, அத மக்கள்கிட்ட பிரசன்ட் பண்றதுல, அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு வேட்கை இருக்கு. அந்த வேட்கையுடைய ஒரு தொடர்ச்சியா தான் அவனுடைய படங்கள நான் பார்க்குறேன். அவனோட ஒர்க் ஆஃப் ஆர்ட்ட நான் பார்க்குறேன். அண்ட் மாரி செல்வராஜுக்கு இருக்கிற பெரிய பலமே கதை சொல்றது தான் நான் நினைக்கிறேன். ஒரு ஒரு கதைய எவ்வளவு எளிமையா சொல்ல முடியும் அப்படின்றது தான். இப்ப நான் கூட பேசுறப்ப கூட நான் ரொம்ப படபடப்பா அப்படியே பேசிருவேன். என்னால ஒரு விஷயத்த சொல்லி புரிய வைக்க கூட முடியாது. ஆனா மாரி செல்வராஜ் ரொம்ப நிதானமா அவனுடைய மொழிய ரொம்ப நிதானப்படுத்தி ஒரு கதைய சொல்லி அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அது ஒரு ஜனரஞ்சகமான ஒரு மக்கள்கிட்டயும் அதை பேசுபொருளா ஆக்குற வல்லமை மா